சில டிரைவர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும், சில டிரைவர்களை பார்த்தா பாராட்டணும்னு தோணும், சில டிரைவர்களை பார்த்தா காலில் இருக்கிறத கலட்டி அடிக்கணும்னு தோணும், செருப்பாலே அடிக்கணும். அப்படி அடிக்கணும்னு நினைச்ச அந்த டிரைவர் கண்டக்டரும் இவங்க தான் வாங்கினாங்க. எவ்வளவோ முறை சொல்லிட்டாங்க, ஆனா அவங்க திருந்துற மாதிரி கிடையாது. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ பேசாம போய் பிச்சை எடுக்கலாம். எப்படா உங்களுக்கு எல்லாம் இதை எடுத்து வாயில வச்சு செரிமானம் ஆகுது? கைய வைக்கிறப்பயே அதை அசிங்கத்துல வைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் அருவருப்பா இல்ல? கேட்டாங்க சார். அப்படி என்ன கேட்டாலும் நீ என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு அவங்க கொடுக்குற ஓசி டீயும் ஓசி வடையும் ஓசி சோறும் ஓசி பிரியாணியும் தான் முக்கியம், நீ என்ன திட்டுனாலும் எனக்கு உரைக்காதுன்னு சில பேர் செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டதுல என்ன தப்பு? போட்டு அடிச்சிருக்காங்க சார். இந்த பஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பஸ் எல்லாம் நம்ம லாங் டிராவல் போறப்ப இந்த பஸ் எல்லாம் வந்து எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கன்றது தெரியும். அங்க போனோம்னா அவங்க வைக்கிற சாப்பாட்டை நாய் பன்னி பூனை இது கூட திங்காது, மோந்து பார்த்துட்டு வாந்தி எடுத்துட்டு காரி துப்பிட்டு அது மாட்டுக்கு கிளம்பி போயிடும். ஆனா அத நம்மளை வந்து 1க்கு 2 மடங்கா வச்சு விற்பாங்க. நம்மளும் வேற வழியில கூடுமான வரைக்கும் அதையெல்லாம் இப்பெல்லாம் அவாய்ட் பண்றாங்க. ஆனா சில நேரத்துல வழியே இல்லை, பசிக்குது, வயிற்றுக்குள்ள எதையாச்சும் ஒண்ணு போடணும், தாக எடுக்குது, தொண்டைக்குள்ள எதையாச்சும் ஒண்ணு நினைக்கணும், இதுக்காக வேற வழி இல்லாம வாங்குறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் நம்மளை கொண்டாந்து சிக்கி தள்ளி இருக்காங்க. அதை பாக்குற வெளியில சார் ஒரு டீ 15 ரூபா வெளியில கடையில வாங்கி கொடுக்கறதுக்கே நமக்கு அவ்வளவு கட்டுப்பாகுது. இப்ப பிரச்சனை கூட ஏத்தி காசை வச்சு விற்கிறது கிடையாது. இப்ப நம்ம தியேட்டருக்கெல்லாம் போனோம்னு வைங்களேன், தியேட்டருக்குள்ள 10 ரூபா பாட்டில 40 ரூபா சொல்லுவான், 20 ரூபா சமோசாவை 300 ரூபா சொல்லுவான். ஒரு வெளியில ஏதாச்சும் ஒரு கேக்கு, நார்மல் கேக்கு, அந்த கேக்கு வெளியில 30 ரூபாயா இருக்கும், அவன்கிட்ட போனா 300 ரூபா சொல்லுவான். வாங்கி சாப்பிடுறோம். அதெல்லாம் ஏன்னா நம்ம டெய்லி அங்க வந்து போறது கிடையாது. அதே மாதிரி நினைச்சுக்கிட்டா இங்கேயும் நம்ம போறோம். ஆனா இவங்க அந்த 15 ரூபா டீக்கு 25 ரூபா விலை போட்டு விற்கிறாங்க. விற்கிறது தப்பு இல்ல, 25 ரூபாய்க்கு குடிக்கிறப்ப பரவாயில்லடா நல்ல டீ குடிக்கலாம், யோசனை பண்ணி குடிக்கிறோமா? என்ன சொல்றாங்க? அதை ஏற்று நம்மளால வாய் கொப்பளிக்க கூட தகுதி இல்லாத ஒரு டீ அது. உள்ள போனோம்னா சோத்தை மோந்து பார்த்தாலும் கொமட்டிக்கிட்டு வரும். ஆனா நமக்கு தான் இந்த சோறு எல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அந்த டீலிங்கு, டிரைவர்ஸ் டீலிங்கு, அந்த டீலிங்ல வேற லெவல். அவங்க ஓசி சோறு திங்கிற உனக்கு அவங்க ஏன்டா இப்படி கொண்டாந்து எங்களை இங்க வச்சு தள்ளுற அப்படின்னு கேட்கிறப்ப அவ்வளவு கோபம் வருதுன்னா, சொந்த காசை போட்டு திங்கிற அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? இப்ப பஸ்ல போறப்ப பல இடங்கள்ல பார்த்துருக்கான், ஓசி டிக்கெட் தானே எந்திரிச்சு போய் ஓரமா உட்காரு, லேடிஸை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. பேசின கதையெல்லாம் உண்டு, இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதுல மாற்றம்லாம் கிடையாது. ஆனா என்ன தெரியுமா இல்ல, சாரி மேட்ரு என்ன தெரியுமா? இவங்க நம்ம போறது வந்து நம்ம லேடிஸ் போறாங்கல்ல, அவங்க போறதெல்லாம் ஓசி கிடையாது. இந்த கூட்டி கொண்டு வச்சு நம்மளை வச்சு என் பிள்ளையும் அவன் மேல சேர்த்து எழுதுன்னு சொல்லி கொண்டு போய் விடுறாங்க இல்ல. சில பாடாதி கடையை சார், சத்தியமா அதை பாக்குறப்ப குப்பை கணக்கு மாதிரியே கிடக்கும். இதே மாதிரிதான் திருப்பூர் டு கரூர் போற ஒரு ரோடு, தென்னிலேண்ட ஒரு இடத்துல ஒரு டிரைவர் வண்டியை நிப்பாட்டி இருக்காப்புல. அங்க இறங்கி போன ஒரு பேசஞ்சர், அவர் புதுசா வெளியில வர்றாரா இல்ல இப்பதான் முதல்ல பஸ்ல போறப்ப இறங்கி இதெல்லாம் பாக்குறாரான்றது தெரியல. பார்த்த உடனே மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு டீ 25 ரூபாயாடா. அவர் என்ன பண்றாரு, ஜென்ரலா நம்மளாம் என்ன பண்ணுவோம், வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து நம்ம மாட்டுக்கு போயிடுவான். இவங்க எல்லாம் இப்படி தின்னி இந்த வயிற்றை வளர்க்கணுமா, நம்ம வயிற்றுல கொட்டிக்கிட்டு இவங்க இப்படி இருக்கணுமா அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து எதுவுமே பேசாம சொல்லிக்கிட்டு வந்துருவோம். அந்த விற்கிறவனையும் திட்டுவோம், கொண்டாந்து நிப்பாட்டினா பத்தியெல்லாம் வியாபாரம், அந்த பிசினஸ் பார்ட்னரு டிரைவரும் கண்டக்டர் அவங்களையும் திட்டி விட்டு நம்ம மாட்டு கிளம்பிடும். அவங்களுக்கு கேட்காத மாதிரி திட்டி விட்டு கிளம்பிடும். ஆனா இங்க அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காப்புல, நேரடியா கேட்டிருக்காப்புல, ஏங்க கொண்டாந்து இங்க நிப்பாட்டுங்க, ஊர் உலகத்துல வேற கடையா இல்ல, ஏன் அங்கெல்லாம் போய் நிப்பாட்ட வேண்டியதானே, நல்ல காசு அதிகமா வாங்குறான்னு நல்ல டீ குடிக்கலாம்ல. இந்த தண்ணி எனக்கு உண்மையில எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. தண்ணி இருக்குல்ல, தண்ணியை குடிச்சுட்டு 3 நாள் தொண்டை வழியிலலாம் சுத்தி இருக்கான். வேற வழி இல்லாம அவங்கள்ட்ட போய் வாங்கி குடிக்கணும், நிப்பாட்டிட்டாங்கன்னு இறங்கி போயிடறதெல்லாம் கிடையாது, வேற வழி இல்லை.
தொண்டை வறண்டு போகுது, அப்படியே கவ்வுதும் வாங்கல. அந்த மாதிரி நேரத்துல போய் வாங்கி குடிச்சப்பல இதுக்கு கவ்வியே நம்ம செத்து போயிருக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ள வரும். அவங்க கொடுக்க அந்த வாட்டர் பாட்டில் முத கொண்டு சார். ஆனா இந்த அடிக்கடி இந்த ஹோட்டல்ல ரைடு போறவங்க, இந்த காய்கறி வச்சிருக்கவங்க ரைடு போறவங்க, இந்த உணவுத்துறை அதிகாரிகளா இருக்காங்க இல்ல, அவங்களுக்குலாம் இது கண்ணுல படுமா படாதா? நம்ம வரும் இந்த டிரைவர் அதுக்கு அதை கேட்டதுக்கு அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கான், நீ எப்படா என்னைய பார்த்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க போவேன்னு சொல்லி ஏறி விழுந்து டிரைவரும் கண்டக்டரும் அடிச்சிருக்காங்க. அதை சுத்தி நிக்கிற அத்தனை பேர் வேடிக்கை பார்த்து ஒரே ஒருத்தர் தவிர முதல் முறையா ஒருத்தர் ஒரு சம்பவத்தை வீடியோ எடுத்ததுக்கு பாராட்டி இருக்காங்க. உங்க ஒருத்தருக்கு அவர் வெறும் வீடியோ மட்டும் எடுக்கல, அங்க இருக்கிறவங்க இவர் மேலேயும் பாய வந்திருக்கிறாங்க. என்ன எதுக்கு எடுக்கிற, ஏன் பண்ற, என்ன செய்யறன்ட்டு. அவர் சொல்லுங்க, இந்த நீ அவன் மேல கைய வச்சதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கான கான்சிக்வன்சஸ் உனக்கு இருக்கு. உனக்கு அவனை அடிக்கிறதுக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுத்தது? பேசஞ்சர் போலீஸுக்கு எவன் அக்யூஸ்டா அவனை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்றாங்க. இவன் ஒரு டிரைவர், கூட இருக்கிறவன் கண்டக்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வண்டியில டிக்கெட் எடுத்து காசு, அவன் டிக்கெட் எடுத்ததுனாலதான் உன் குடும்பம் சோறு தட்டுல சோறு போட்டு நிக்குது. உண்மைதானே இல்லம்பியா? டிரைவர் ஐயா எவ்வளவு இடத்துல டிரைவரை பார்த்து பாராட்டி இருக்கான், எவ்வளவு இடத்துல டிரைவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்கான். சில பேரை பார்த்தா கலட்டிக்கிட்டு அடிக்கணும் தாயா தோணும். சில டிரைவர்கள் பேசுற பேச்சு, சில டிரைவர்கள் பண்ற செயல்களை பாக்குறப்ப செருப்பை கழட்டிட்டு அடிக்கணும்னு தான் தோணும். அந்த டிரைவர்கள்ல கண்டக்டர்கள்ல இவங்களும் இந்த 2 பேரும் ஒருத்தர். அவ்வளவு பேர் இடத்துல போட்டு அடி. அந்த ஆளு ஃபேமிலியோட இருக்கான், இது பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு. அந்த பிள்ளைய அடிக்காது என்னன்னு சொல்லி அவங்கள போட்டு இது பண்ணுது. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் அந்த ஹோட்டல்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு அவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆளை போட்டு அடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அதான் என்ன மேட்டர்னா, எல்லாரும் சேர்ந்து அடிச்சோம்னா வேற எவனும் கேள்வி கேட்க மாட்டான். நம்ம சொன்ன விலைக்கு எல்லாத்தையும் திங்கல காசை கொடுத்துருவான். அவன் வாய்க்குள்ள போறானோ இல்ல குப்பை தொட்டில போறானோ போட்டு அவன் மாட்டுக்கு கிளம்பிடுவான். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த இவங்க அடிக்கிற அந்த தைரியம் எங்க தெரியுமா இருந்துச்சு, எங்க போனாலும் என்னைய எதுவும் பண்ண முடியாது உன்னால. உண்மை இது வெறும் டிரைவர் கண்டக்டர் டீலிங் நம்ம நினைச்சிட்டு இருக்கா. மேல டிப்போல இருக்க அதிகாரி வரைக்கும், சொல்ல முடியாது அமைச்சர் வரைக்கும் கூட இந்த டீலிங் போகலாம். அவங்களுக்கு மாசம் மாசம் என்னென்ன போயிடுச்சு. ஏன்னா இப்படி வாங்குற காசு எப்படி சார் இருக்கு? அவன் உண்மையில 25 ரூபா டீயை போட்டு விட்டு ஒரு 3 ரூபாய்க்கு கூட பெறாத ஒரு டீயை நமக்கு கொடுக்குறான்னா இது 22 ரூபாய் எங்கெங்கெல்லாம் அவன் பங்கு பிரிச்சு கொண்டு போய் வைப்பான் சேஃப்டியா. இந்த சேஃப்டி இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கும் போகும்ல. சும்மா இருக்க ஓட்டருக்குள்ள எங்கேயும் அங்கனுக்குள்ள என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சிட்டியை தாண்டி வெளில போறது, சென்னையை தாண்டி வேற எங்கேயும் ஹோட்டலே நடக்கலையா? சென்னையை தாண்டி வேற எங்கேயும் எவனும் எந்த விதமான கலப்படமும் பண்ணலையா? கேவலமான ஃபுட்டை தயாரிக்கலையா? ஏன் அங்கெல்லாம் போக மாட்டேன்றாங்க? தெரிய மாட்டேங்குது சார், கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அங்க அத்தனை பேர் இப்ப அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காத, அந்த டிரைவர் யாரு, அந்த கண்டக்டர் யாரு நமக்கு தெரியாது. இந்த வீடியோ வைரல் ஆச்சு, உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த வீடியோவை ஈஸியா கண்டுபிடிச்சு யாரு டிரைவர் யாரு கண்டக்டர்னு பார்க்கலாம். இந்த குடும்பத்துக்கெல்லாம் இதுக்கு வெறும் மெமோவை கொடுத்தா விட்டுறக்கூடாது. முடிஞ்சா வேலையை விட்டு அனுப்பிச்சிடணும், தூக்கிடணும். இல்லைன்னு வைக்கிற மறுபடியும் இதே வேலையை அவன் பார்ப்பான், இதே வேலையை எந்த பயமும் இல்லாம பார்ப்பான். அவன் குடும்பம் ஐயோ சோத்து கண்ண பண்ண, ஏன் அங்க அவன் இறங்கி நின்னானே, அவன் குடும்பம் கதர்னது காது கேட்கல. அவன் செஞ்சதெல்லாம் அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நாசமா போனாலும் பரவாயில்ல. அப்படித்தானே? அப்படியெல்லாம் எங்கேயும் இருந்துட முடியாது சார். இருக்கட்டும், இனிமேனாலும் கொஞ்ச நாள் மரியாதையை நடந்துக்கட்டும். ஏன் அவங்க நம்மளை பார்த்தா பஸ்ல காசு கொடுத்து தானே வர்றான், காசு கொடுத்து தானே சார் வர்றோம். நம்ம ஒண்ணுக்கு அவன் கை காலில் விழுந்து சிபாரிசு லெட்டர் எடுத்துட்டு டிக்கெட் இல்லாம வர்றோமா என்ன? இல்ல ஓசில ஏதாவது டிராவல் பண்றோமா? ஓசி டிராவல் எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட் கொடுத்துருக்க உரிமை. அதை கொடுத்து எது தெரியுமா ஓசி டிராவல்? இந்த சில பேர் கிளம்புவாங்க, ஆபீசர் டிக்கெட் வேண்டாம் டியூட்டிக்கு போறேன், இந்த இன்னொரு வண்டி டிரைவர் சொல்லிட்டு போவாங்க இல்ல, அதெல்லாம் தான் ஓசி. அரசாங்கம் கொடுக்குற சலுகைக்கும் ஓசிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்ப அவன் திங்கிறான் பாத்தீங்களா, யாரு? இந்த டிரைவர் கண்டக்டர் எல்லாரும் பண்றாங்க இந்த வேலைய. உங்களை நிப்பாட்ட வேண்டாம்னு சொல்லல, ஓசியில திங்க வேண்டாம்னு சொல்லல, அள்ளி அமுக்க வேண்டாம்னு சொல்லல, எங்க கிட்ட இருந்து காசையும் வாங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நல்லா புடுங்குங்க. ஆனா கொஞ்ச நாளும்
மனசாட்சிக்கு பயந்து உள்ளுக்குள்ள சேர்ற மாதிரி ஏதாச்சும் செய்ய. இல்லாட்டி இப்படிதான் கண்டிப்பா குடும்பம் கேவலப்பட்டுதான் நிற்கும். பாருங்க.